நடுத்தெருவில் இறங்கி போராடும் பேராசிரியர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறி. தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி பேராசிரியர்கள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் மாத்தூரில் செயல்பட்டு வரும் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு 15 வருடத்திற்கு மேலாக பணி செய்து வந்த 328 தற்காலிக பேராசிரியர்கள் இவர்களை பல்கலை நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வாய்மொழி உத்தரவாக பணி நீக்கம் செய்து அறிவித்துள்ளனர். இதனை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பு பேராசிரியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கணினி பிரிவு பேராசிரியர் ஜெய்சன் விமல்ராஜ், பல்கலைக்கழகத்துக்கு கீழே 16 உறுப்பு கல்லூரி இருக்குது சார். அதில் நாங்கள் 328 தற்காலிக பேராசிரியர்கள் இருக்கோம். எல்லாருமே 10 வருடத்துலேருந்து 17 வருடம் வரை அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தான் இப்போ வரை வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் வாய்மொழி உத்தரவின் பேரில் எங்களை டிசம்பர் 31 எங்களை பணி நீக்கம் பண்ணிட்டார். என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ வரை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல. இதனால் என்ன பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா, மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒர்க்லோடு இருந்தோம், இந்த செமஸ்டருக்கு எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இது இருந்தோம், ஓகேங்களா, எங்களை வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கலை. இப்போ மற்ற 16 வளாகங்களில் இருக்கிற பேராசிரியர்களில் நாங்கள் மட்டும்தான் திருச்சியில் ஜனவரி மாதம் முழுக்க மாணவர்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குரிய ஊதியமும் எங்களுக்கு முறையாக வழங்கப்படலை. அதையும் மீறி இந்த பிப்ரவரி 1 எங்களையும் வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் இப்போது எங்களை வெளியில் அனுப்புனதுனால இந்த திருச்சி வளாகத்தில் மட்டும் நாங்கள் 48 பேர் இருக்கோம். இந்த 48 பேரில் வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருக்கோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா எங்களை வெளியேற்றினதுனால கிளாஸஸ் எதுவுமே முறையாக நடக்கலை. இப்போ வர எந்த கிளாஸுமே நடக்காமல் பசங்களுக்கு எல்லாமே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்க எதிர்காலம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஃபைனல் இயர் பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லை. நீங்கள் உள்ளே வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் கிளாஸஸ் இப்போ நடக்கிறதே இல்லைங்க, கொஞ்சம் கூட நடக்கிறதே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. நாங்கள் கிளாஸ் மட்டும் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, நாங்கள் தற்காலிக பேராசிரியர்கள் ஈடுபடாமல் எந்த ஒரு ஒர்க்குமே, எங்கள் பேர் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்குமே இது மாதிரி இருந்தது கிடையாது. 15 வருஷமாக எங்களோட முழு உழைப்பையும் போட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்காகவும் இந்த உறுப்பு கல்லூரிக்காகவும் எங்களோட மொத்த நேரத்தையும் எங்களோட இளமையும் உழைப்பையும் தான் நாங்கள் செலவிட்டு இன்றைக்கி என்ன காரணத்துக்காக நாங்கள் வெளியில் இருக்கோன்னு தெரியாமல் வெளியில் இருக்கோம். இதுக்காக நாங்கள் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியிலேருந்து, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து, டோட் கமிஷனரு, எங்களோட பதிவாளர், பொறுப்பு பதிவாளர்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் இதை சம்மந்தமாக கோரிக்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருக்கும் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். எங்களுக்கு முறையாக எந்த ஒரு இதுவரை எந்த ஒரு தீர்வும் பதிலோ கிடைக்கவே இல்லை. அமைச்சர் நாங்கள் என்னன்னு பேசுகிறோம், மேலிடத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடியே நாங்கள் இதுவரை 4 முறை போய் பார்த்துருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, வேறு கேம்பஸஸ்லேருந்து, மதுரை அந்த மாதிரி வேறு கேம்பஸஸ்லேருந்து எல்லோரும் கூடி போய் பார்த்தோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே மாதிரி உயர்கல்வித்துறை செயலாளர், டோட் கமிஷனர் யாரை பார்த்துமே எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை. அது மட்டும் கிடையாது, எங்களோட ஒர்க்கையும் எங்களோட பதவியையும் அங்கீகரிக்கும் விதமாக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும், அதுவும் இல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு சாதகமாக அவங்க எங்களை செய்யணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ கடந்த ஜனவரி 23 கூட எங்களுக்கு ஏன் இவங்கள வெளியில் தள்ளினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா இவங்களை ஃபஸ்ட்டு உடனடியாக அவங்கள உள்ளே எங்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னங்கிறதே கோர்ட்டில் பதில் தாக்கல் பண்ணுங்கிறதுக்கும் அது நடந்தும் 3 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவே இல்லை. இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் விதமாகவும் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க விதமாகவும் நாங்கள் இப்போ கண்டன போராட்டத்தில் இது 5வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். அவங்க என்ன பதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வருங்காலில் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வர சொன்ன எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ எந்த ஒரு ஆர்டரையோ இவங்களை எங்கேஜ் பண்ணுங்கள், இவங்களுக்கு வேலை கொடுங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே இதுவரை பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களுக்கு ஒபே பண்ண
பண்ணவும் இல்லை, எங்களை செய்யவும் இல்லை. அதற்கு மாறாக தலைகீழாக எங்களை வேலையை விட்டு தான் அனுப்பியிருக்காங்களே தவிர, அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க் லோட் எங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுலையும் சரி, எந்த ஒரு நாம்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் இல்லை, இங்கே உங்களை பணியமர்த்துறதுக்கு வேக்கண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிற 328 பேருமே முறையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸில் ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு எப்படி அமர்த்தப்படுமோ அதே மாதிரி தான் பணியமர்த்தப்பட்டு எல்லாருமே முறையான ஒரு நடைமுறையோடு தான் உள்ளே வந்திருக்கோம். இப்போ வந்து திடீர்னு சொந்த காரணங்களுக்காகவா இல்லை வேறு ஏதாவது நிர்வாக காரணங்களுக்காகவா அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன காரணங்களுக்காகங்கிறது இப்போ வர எழுத்துப்பூர்வமாகவோ அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு எந்த அறிவிப்பு தெரிவிக்கப்படலை தவிர வெறும் வாய்மொழி உத்தரவு மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்த கட்டமாக நான் இதை தமிழக அரசு கவர்னத்துக்கு முதல்ல நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் ஐயாவும் துணை முதலமைச்சர் ஐயாவும் எங்களுக்கு இதை உடனடியாக இதை தலையிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்து இந்த 328 பேராசிரியர்களோட குடும்பங்களுக்கு நல்ல வழிகாட்டி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ 2021ஆம் ஆண்டு அவங்களோட திமுகவோட தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கை எண் 153 படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக பேராசிரியர்களை நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு அவங்க அறிக்கை சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையும் ஐயா கவனத்தில் கொண்டு வரும் சட்டசபை கூட்டத்தில் எங்களுக்கு சாதகமாக எங்களை வாழ்வை பாதுகாக்கும் விதமாக அவங்க அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஆனால் இனியும் எங்களுக்கு எந்த நல்லதும் செய்யலைன்னா மேற்கொண்டு வருங்காலங்களில் எங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுத்துக்கிறோம்.